தோல்விகள் ஒருபோதும் ஒரு முடிவல்ல, அவை புதிய தொடக்கங்களுக்கான வாய்ப்புகள். இந்த வார்த்தைகள் ஒரு சாதாரணமானவரின் வாய்மொழியல்ல, உலகின் தலைசிறந்த கண்டுபிடிப்பாளர்களின் ஒருவரான ஹென்றி ஃபோர்டின் வாழ்க்கை தத்துவத்தின் சாரம் இது. தனது முதல் 2 முயற்சிகளில் தோல்வியுற்ற ஒரு மனிதர் எப்படி உலகையே மாற்றியமைத்த வாகனப் புரட்சிக்கு வித்திட்டார் என்பதை இந்த வீடியோவில் காணலாம். ஹென்றி ஃபோர்டு ஜூலை 30, 1863 அன்று அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார். மற்ற வயதைச் சேர்ந்த சிறுவர்களைப் போல் இல்லாமல் அவருக்கு விவசாய வேலைகளில் ஆர்வம் குறைவு. மாறாக இயந்திரங்களை பிரித்து மீண்டும் பொருத்துவதில் அதிக ஆர்வம் காட்டினார். அவரது இந்த தனிப்பட்ட ஆர்வம்தான் பின்னாளில் மிகப்பெரிய சாதனைகளுக்கு காரணமாக அமைந்தது. 6ஆம் வகுப்பு முடித்ததும் தனது குடும்பத்தை விட்டு பிரிந்து டெட்ராய்ட் நகருக்குச் சென்று இயந்திர தொழிற்சாலையில் வேலைக்குச் சேர்ந்தார். இந்த அனுபவங்கள் இயந்திரவியல் குறித்த அவரது அறிவை மேலும் வளர்த்தன. ஃபோர்டு தனது கனவை நிஜமாக்க 2 முறை முயன்றார். ஆனால் இந்த 2 முயற்சிகளும் அவருக்கு பெரிய தோல்வியையே கொடுத்தன. முதல் முயற்சி 1899. அவர் தனது முதல் நிறுவனமான டெட்ராய்ட் ஆட்டோமொபைல் கம்பெனியை தொடங்கினார். ஆனால் எதிர்பார்த்த தரத்தில் கார்களை உருவாக்க முடியாமல் நிதி பிரச்சனைகள் காரணமாக அந்த நிறுவனம் மூடப்பட்டது. 2வது முயற்சி. முதல் தோல்விக்குப் பிறகும் மனம் தளராத ஃபோர்டு ஹென்றி ஃபோர்டு கம்பெனியை தொடங்கினார். இந்த முறையும் தனது முதலீட்டாளர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் நிறுவனத்தை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து 2 முறை தோல்வியை சந்தித்த போது பெரும்பாலானோர் கைவிட்டுச் செல்வார்கள். ஆனால் ஹென்றி ஃபோர்டு அப்படி செய்யவில்லை. ஹென்றி ஃபோர்டு தனது தோல்விகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டார். இந்த முறை அவரது கவனம் செல்வந்தர்களுக்கு மட்டும் கார் தயாரிப்பதில் இல்லாமல் சாதாரண மக்களும் வாங்கக்கூடிய விலையில் ஒரு நம்பகமான காரை உருவாக்குவது என்பதில் இருந்தது. 1903ஆம் ஆண்டு தனது நண்பர்களின் உதவியுடன் ஃபோர்டு மோட்டார் கம்பெனியை நிறுவினார். வெறும் 5 வருடங்களுக்குப் பிறகு 1908ஆம் ஆண்டு வரலாற்றை மாற்றியமைத்த மாடல் டி காரை அவர் அறிமுகப்படுத்தினார். இது வெகுஜன உற்பத்தி செய்யப்பட்ட முதல் காராகும். மாடல் டியை மக்கள் எளிதில் வாங்க முடிந்தது. மேலும் அதன் பயன்பாடும் எளிதாக இருந்தது. இது போக்குவரத்து துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. மாடல் டிஎன் வெற்றிக்கு முக்கிய காரணம் ஃபோர்டு அறிமுகப்படுத்திய அசெம்பிளி லைன் தொழில்நுட்பம். ஒரு காரை உருவாக்க பல மணி நேரம் ஆகும் நிலையில் ஃபோர்டின் இந்த தொழில்நுட்பம் உற்பத்தி நேரத்தை பல மடங்கு குறைத்தது. இது கார்களின் விலையை மேலும் குறைத்து அதிக மக்களை கார் வாங்க தூண்டியது. ஹென்றி ஃபோர்டின் வாழ்க்கை ஒரு சாதாரண விவசாயியின் மகனிலிருந்து உலகப் பெரும் தொழிலதிபர் ஆனது எப்படி என்பதை நமக்கு விளக்குகிறது. அவரது வாழ்க்கை பயணம் தோல்விகள் என்பவை முடிவல்ல, மாறாக வெற்றிக்கான பாதையில் உள்ள ஒரு தற்காலிக தடை மட்டுமே என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.